மனதில் நிற்பவர் யார்? பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். என்றும் இருப்பார், தூணிலும் இருப்பார், திரும்பியும் இருப்பார். அவர்தான் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் அவர்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரவே வரும். ஒரு மனிதன் அப்படி வாழ்ந்தாலே அவன் மனிதன் அல்ல, கடவுள். மக்களை நினைத்து வாழ்ந்த மாபெரும் நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் சின்னி ஜெயந்த் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசிய பேச்சின் தொகுப்பினை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது. என் வாழ்க்கையிலே இது முழுமை அடைந்த நாள். காரணம், நான் புரட்சி தலைவரிடம் நடிச்சதில்லை, பேசினதில்லை, பழகினதில்லை. என்னடா வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்படா வரும் நினைச்சேன். அந்த நாள் இந்த நாள். என்றும் இருப்பார், தூணிலும் இருப்பார், திரும்பியும் இருப்பார். அவர்தான் புரட்சி தலைவர். அவரை பற்றி சொன்னார் மயில்சாமி அவர்கள். காரணம், அவரை பத்தி நிறைய விஷயங்கள்ல அவர் நிறைய டயக்னைஸ் பண்ணார். எனக்கு தெரியும். காரணம், அவர் மிகவும் நேசித்தவர். நான் என்னைக்கு மயில்சாமி அவர்களை சினிமாவில் சந்தித்தேனோ அன்றிலிருந்து அவர் பேசும்போதெல்லாம் புரட்சி தலைவர் பற்றி தான் பேசுவார். அன்றிலிருந்து இன்று வரை என்றுமே அவர் அப்படிதான். ஏன்னால் அவர் பேசும்போது எனக்கே அப்படியே நான் ஒரு ரசிகனாய் தான். உங்களை மாதிரி தான் அவரை இவர் பேசும்போது சரி, நம்ம வின்சென்ட் அசோகன் அவர்கள் பேசும்போது அப்படியே ஆச்சரியமா பார்த்தேன். ஒரு முழுமையான நாள் சொல்றது காரணம், ஒரே ஒரு வாட்டி தான் நான் புரட்சி தலைவர்களை நேரில் பார்த்திருக்கேன். எங்கன்னா சோலா ஹோட்டலில் ஷூட்டிங், தேங்காய் சீனிவாசன் அவர்கள். அப்போ ஸ்கூல் படிக்கிறேன். நாங்களாம் அப்படி இப்படி கை காட்டுறோம். அப்படி திரும்பி பார்த்தார். ஆஹா, அதுதான் பார்வை, அதுதான் சிரிப்பு. அந்த ஆப்பிள் முகத்தில் அப்படியே பார்த்தாங்க. நீங்க எப்படி கை காமிக்கிறீங்க, அது மாதிரி கை காமிச்சேன். அதே மாதிரி பார்த்துட்டு இன்னொரு பாக்கியம் என்னன்னா, புரட்சி தலைவர் படத்துல ஃப்ரண்ட் ரோல தான் உட்காந்து பார்க்கணுமா. நானும் முதல் ரோல உட்காந்து அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தேன். நான் என்றுமே அவருடைய ரசிகன் தான். அவரை பற்றி நான் ஒரு சிலர் சொல்லி கேள்வி, எல்லாருமே சொல்லுவாங்க சினிமால. அதுல ஒரு முறை பி வாசு இருக்காரு இல்ல, டைரக்டர் பி வாசுடைய தந்தை தான் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மேக்கப் ஒப்பனையாளர். ஒரு பீதாம்பரம் அவர்கள் ஒரு வாட்டி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னப்பா அப்படின்னு நான் சொன்னப்பா, நீங்களாம் புரட்சி தலைவர் கூட நிறைய மேக்கப்லாம் போட்டு இது பண்ணியிருப்பீங்க, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு 2 விஷயம் சொன்னார். புரட்சி தலைவர் என்ன பண்ணுவாரோ, மேக்கப் பண்ணும்போது டல்லா இருந்தாரு. டக்குன்னு என்ன ஆச்சுன்னு வரான். மாதிரி இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு அப்படியான்ட்டு என்ன பண்ணுவாராம், சொல்லவே மாட்டாராம். அது எப்படி செஞ்சாருன்னு தெரியவே தெரியாதான். பாத்தீங்கன்னா எல்லாம் செட் ஆயிடுமா, மறுநாள் இப்படி காலில் ரொம்ப நன்றிங்க. அதே போல உலக நடிகர்களிலே ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயத்தை பீதாம்பரம் அவர்கள் சொன்னார். புரட்சி தலைவர் அவர்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரவே வரும். அரைச்சொல் வராதாம், கெட்ட வார்த்தை பேசவே மாட்டார். பீதாம்பரம் அவர்கள் சொன்னார், ஒரு மனிதன் அப்படி வாழ்ந்தாலே அவன் மனிதன் அல்ல, கடவுள். புரட்சி தலைவர் கடவுள். இன்னைக்கு ஏதோ நீங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க எல்லாம் எத்தனாவது தலைமுறை, அதாவது இப்ப நம்மளாம் இன்னைக்கு இருந்து அவரை பாராட்டுறோம், பேசுறோம், அவரை அப்படி ரசிக்கிறோம். இதற்கு முன் அவர் ஆரம்ப காலத்தில் இருந்த அவர்களை அவருடைய ரசிகர்கள் நினைச்சு பார்த்தா இன்னும் ஆச்சரியமா அப்படி துடிப்பாங்களாம். அந்த துடிப்பு. அதனால அப்பேற்பட்ட விழா இந்த விழாவில் நான் இங்க கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மட்டும் இல்ல, அவருடைய ஒவ்வொரு படமும் இது மாதிரி வரணும். சொன்னார் உலகம் சுற்றும் வாலிபன். ஐயோ, அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டி.எம். சௌந்தரராஜன் வாய்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பல பார்த்தீங்கன்னா நிறைய எம்ஜிஆர் பாடல்கள் தான் நான் ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கேன். பாட்டு இருக்கேன். நான் ஆணையிட்டார் அது நடந்து விட்டார். என்ன பாட்டு? புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். என்ன பாட்டு, என்னென்ன படங்கள். அவ்வளவு, அதாவது எனர்ஜி, மக்களுக்கு எனர்ஜி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவன் சொன்னா புரட்சி தலைவர் தவிர வேற யாருமே இல்லை. சோ அவர்கள் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் கடவுளாகத்தான் இருக்கிறார். இது சொன்னாங்க வரும்போது, ஏதாவது நீங்க மிமிக்ரியில ஏதாவது ஒண்ணு பண்ணோன்னு ஒரே ஒரு விஷயம் தான். நான் அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது டைப் பண்ணேன். அதை நான் எப்பவுமே தெரியும், நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்கும். இப்ப பாருங்க, அவர் வாய்ஸ்ல இப்ப சொல்ற, கண்ணா கண்ணா ஏழு சிரிச்சா மகிழ்ச்சி,
கனா 7 சிரிச்சா மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் என்றைக்குமே புரட்சி. அப்பேற்பட்ட, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹீரோக்களுமே புரட்சி தலைவர் அவர்களுக்கு மாபெரும் ரசிகர்கள் தான். எங்களுக்கு என்னன்னா அவர் எங்களுடைய கலை குடும்பத்தின் கடவுள். அவரை நினைச்சு நினைச்சுதான் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய கொள்கைகள், அவருடைய ஒழுக்கங்கள். மயில்சாமி சொன்ன மாதிரி தியேட்டரை பத்தி சொன்னார். அந்த தியேட்டர் ஒரு மயில்சாமிக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்டி கை தட்டணும். நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மக்களை நினைச்சு வாழும் மனிதர்கள் இந்த நாட்டில் ரொம்ப கம்மிங்க. மக்களை நினைத்து வாழ்ந்த மாபெரும் நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவ்வளவு அற்புதமான மனிதர். அவருடைய காலத்திலே நாங்கள் இது போன்ற நிகழ்வுகளிலே நாங்கள் கலந்து கொண்டு உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு கரவூசி தட்டும்போது அவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு நினைப்பு எங்களுக்கு வருகிறது. நன்றி கூறி உங்கள் சார்பாக விடைபெறுகிறேன். வாழ்க புரட்சி தலைவர். என் வாழ்க்கையிலே இன்று முழுமை அடைந்த நாள். காரணம், நான் புரட்சி தலைவரிடம் நடிச்சதில்லை, பேசினதில்லை, பழகினதில்லை. என்னடா வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்படா வரும் நினைச்சேன். அந்த நாள் இந்த நாள். என்றும் இருப்பார், தூணிலும் இருப்பார், திரும்பியும் இருப்பார். அவர்தான் புரட்சி தலைவர். அவரை பற்றி சொன்னார் மயில்சாமி அவர்கள். காரணம், அவரை பத்தி நிறைய விஷயங்கள்ல அவர் நிறைய டயக்னைஸ் பண்றாரு. எனக்கு தெரியும். காரணம், அவர் மிகவும் நேசித்தவர். நான் என்னைக்கு மயில்சாமி அவர்களை சினிமாவில் சந்தித்தேனோ அன்றிலிருந்து அவர் பேசும்போதெல்லாம் புரட்சி தலைவர் பற்றி தான் பேசுவார். அன்றிலிருந்து இன்று வரை என்றுமே அவர் அப்படிதான். ஏன்னால் அவர் பேசும்போது எனக்கே அப்படியே நான் ஒரு ரசிகனாய் தான். உங்களை மாதிரி தான் அவரை இவர் பேசும்போது சரி, நம்ம வின்சென்ட் அசோகன் அவர்கள் பேசும்போது அப்படியே ஆச்சரியமா பார்த்தேன். ஒரு முழுமையான நாள் சொல்றது காரணம், ஒரே ஒரு வாட்டி தான் நான் புரட்சி தலைவர்களை நேரில் பார்த்திருக்கேன். எங்கன்னா சோலா ஹோட்டலில் ஷூட்டிங். தேங்காய் சீனிவாசன் அவர்கள் அப்போ ஸ்கூல் படிக்கிறேன். நாங்களாம் அப்படி இப்படி கை காட்டுறோம். அப்படி திரும்பி பார்த்தார். ஆஹா, அதுதான் பார்வை, அதுதான் சிரிப்பு. அந்த ஆப்பிள் முகத்தில் அப்படியே பார்த்தாங்க. நீங்க எப்படி கை காமிக்கிறீங்க, அது மாதிரி கை காமிச்ச. அதே மாதிரி பார்த்து இன்னொரு பாக்கியம் என்னன்னா, புரட்சி தலைவர் படத்துல ஃப்ரண்ட் ரோல தான் உட்காந்து பார்க்கணுமா. நானும் முதல் ரோல உட்காந்து அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தேன். நான் என்றுமே அவருடைய ரசிகன் தான். அவரை பற்றி நான் ஒரு சிலர் சொல்லி கேள்வி, எல்லாருமே சொல்லுவாங்க சினிமால. அதுல ஒரு முறை பி வாசு இருக்காரு, டைரக்டர் பி வாசுடைய தந்தை தான் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மேக்கப் ஒப்பனையாளர் ஒரு பீதாம்பரம் அவர்கள். ஒரு வாட்டி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னப்பா அப்படின்னு நான் சொன்னப்பா, நீங்களாம் புரட்சி தலைவர் கூட நிறைய மேக்கப்லாம் போட்டு இது பண்ணிருப்பீங்க, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு 2 விஷயம் சொன்னார். புரட்சி தலைவர் என்ன பண்ணுவாரோ, மேக்கப் பண்ணும்போது டல்லா இருந்தாரு. டக்குன்னு என்ன ஆச்சுன்னு வரான். மாதிரி இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு அப்படியாட்டு என்ன பண்ணுவாராம், சொல்லவே மாட்டாராம். அது எப்படி செஞ்சாருன்னு தெரியவே தெரியாதான். பாத்தீங்கன்னா எல்லாம் செட் ஆயிடுமா, மறுநாள் இப்படி காலில் ரொம்ப நன்றிங்க. அதே போல உலக நடிகர்களிலே ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயத்தை பீதாம்பரம் அவர்கள் சொன்னார். புரட்சி தலைவர் அவர்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரவே வரும், அறச்சொல் வராதாம், கெட்ட வார்த்தை பேசவே மாட்டார். பீதாம்பரம் அவர்கள் சொன்னார், ஒரு மனிதன் அப்படி வாழ்ந்தாலே அவன் மனிதன் அல்ல, கடவுள். புரட்சி தலைவர் கடவுள். இன்னைக்கு ஏதோ நீங்கெல்லாம் இருக்கீங்க, நீங்க எத்தனாவது தலைமுறை, அதாவது இப்ப நம்மளாம் இன்னைக்கு இருந்து அவரை பாராட்டுறோம், பேசுறோம், அவரை அப்படி ரசிக்கிறோம். இதற்கு முன் அவர் ஆரம்ப காலத்தில் இருந்த அவர்களை அவருடைய ரசிகர்கள் நினைச்சு பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அப்படி துடிப்பாங்களாம், அந்த துடிப்பு. அதனால அப்பேற்பட்ட விழா இந்த விழாவில் நான் இங்க கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மட்டும் இல்ல, அவருடைய ஒவ்வொரு படமும் இது மாதிரி வரணும். சொன்னார் உலகம் சுற்றும் வாலிபன். ஐயோ, அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டி.எம். சௌந்தரராஜன் வாய்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எம்ஜிஆர் பாடல்கள் தான் நான் ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கேன். பாட்டு இருக்கேன், நான் ஆணையிட்டார் அது நடந்து விட்டார். என்ன பாட்டு? புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். என்ன பாட்டு, என்னென்ன படங்கள், அவ்வளவு அதாவது எனர்ஜி, மக்களுக்கு எனர்ஜி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவன் சொன்னா புரட்சி தலைவர் தவிர வேற யாருமே இல்ல. சோ அவர்கள் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அவர் கடவுளாகத்தான் இருக்கிறார். இது சொன்னாங்க வரும்போது, ஏதாவது நீங்க மிமிக்ரியில ஏதாவது ஒண்ணு பண்ணோன்னு ஒரே ஒரு விஷயம் தான், நான் அப்படிங்க உட்கார்ந்து இருக்கும்போது டைப் பண்ணேன். அதை நான் எப்பவுமே தெரியும், நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்கும். இப்ப பாருங்க, அவர் வாய்ஸ்ல இப்ப சொல்ற, கண்ணா கண்ணா ஏழை சிரிச்சா மகிழ்ச்சி, கண்ணா ஏழை சிரிச்சா மகிழ்ச்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் என்றைக்குமே புரட்சி. அப்பேற்பட்ட, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹீரோக்களுமே புரட்சி தலைவர் அவர்களுக்கு மாபெரும் ரசிகர்கள் தான். எங்களுக்கு என்னன்னா, அவர் எங்களுடைய கலை குடும்பத்தின் கடவுள். அவரை நினைச்சு நினைச்சுதான் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய கொள்கைகள், அவருடைய ஒழுக்கங்கள். மயில்சாமி சொன்ன மாதிரி தியேட்டரை பத்தி சொன்னார். அந்த தியேட்டர் ஒரு மயில்சாமிக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்டி கை தட்டணும். நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மக்களை நினைச்சு வாழும் மனிதர்கள் இந்த நாட்டில் ரொம்ப கம்மிங்க. மக்களை நினைத்து வாழ்ந்த மாபெரும் நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவ்வளவு அற்புதமான மனிதர். அவருடைய காலத்திலே நாங்கள் இது போன்ற நிகழ்வுகளிலே நாங்கள் கலந்து கொண்டு உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு கரவூசி தட்டும் போது அவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு நினைப்பு எங்களுக்கு வருகிறது. நன்றி கூறி உங்கள் சார்பாக விடைபெறுகிறேன். வாழ்க புரட்சி தலைவர். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். அவன் கோயில் இல்லாத இறைவன்.